வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஆடி 18க்கு அவல் பொரி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு அளவான அளவு கப்பு மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு பொரி எடுத்துருக்கிறேன். இந்த 3 கப்பு பொரியும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ 3 கப்பு அவல் பொரி சேர்த்துருக்குறேன். இந்த அவல் பொரி வந்து என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் அதை வந்து இந்த நெல் உமியில் தான் போட்டு வறுப்பாங்க. அதனால் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் இருக்கும். உமி எதனால் இருந்ததுன்னா போய் அடைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த வறுத்த பொரியை வந்து நம்ம இந்த மாதிரி ரவா ஜல்லடை மாதிரி பெரிய ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து உமி தூசிலாம் இருக்கும். இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே ஜலிச்சிங்கன்னா இந்த தூசிலாம் வந்து விழும். இந்த மாதிரிலாம் தூசி உமி இந்த மாதிரி நெல் உமியெல்லாம் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஜலிச்சதில் எவ்வளோ இந்த மாதிரி தூசி மணல் இது மாதிரிலாம் இருந்தது. இப்போ இதை நான் ஜலிச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா இது மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம வாங்கின்னு வர்றது மொறுமொறுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் லைட்டாக வறுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வறுத்த அவல் பொரியை வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு தேவையான அளவுக்கு, இதுக்குள்ள அளவுலாம் கிடையாது, நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். 3 கப்புக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த எள்ளு வந்து நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கல் மண் தூசி இல்லாமல் சுத்தமான எள்ளாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எள்ளு படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எள்ளை எடுத்து இந்த அவல் பொரி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை. இதுவும் வந்து இதுவாக தான் இருக்கும். நம்ம வந்து இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அந்த அவல் பொரியிலே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேங்காய் பல்லாக கீனி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை வந்து சும்மா தேங்காய் எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக கீனி போட்டிருக்கிறேன். இதை நம்ம இதிலேருந்து பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் வாசனையோடு இருக்கும். அதனால் நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். நல்லா கொப்பரை தேங்காயாக தண்ணி இல்லாமல் தேங்காயாக எடுத்துக்கோங்க. இது நான் தண்ணி இல்லாமல் தான் எடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் இருக்குது. இது நல்லா செவரட்டும். இந்த தேங்காய் பொரியறதுக்குள்ளே நம்ம வந்து இதில் வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் நான் 3 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் வந்து நல்லா செவந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நெய்யை வடிகட்டிட்டு இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின வெல்லத்தை மறுபடியும் அதே வானலே கழுவிட்டு இப்போ இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். வறுத்த தேங்காய், ஏலக்காய் பொடி, பொட்டுக்கடலை, எள்ளு, வேர்க்கடலை எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்னும் வரலை, ஆனால் கெட்டியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். பாருங்கள், கரையுது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் திக்கு வரணும். இப்போ கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கு பாருங்கள், அடர்த்தியாக. இப்போ பார்க்கலாம். ஊற்றினா ஒரே இடமா நிற்கணும். உருட்டினா எடுக்கிற பக்குவம் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ கரெக்டான பக்குவம் வந்திருக்கும். இப்போ பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். உருட்டுற பதம் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா பாகுக்கும் இந்த வெல்லம் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் 3 கப்புக்கு. பாருங்கள், நல்லா சுத்தமாக எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா நம்ம இதில் போட்டு உடனே இது பண்ணி வச்சிடணும், கிளறிடணும். கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு நம்மளுக்கு உதிரியாக ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்த வெல்லத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆறணும். நல்லா வந்து இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 கப்புக்கு 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி, இப்போ எடுத்துருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு எல்லாமே போட்டு செஞ்சால் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு அவல் பொரி. ஆடி 18க்கு சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.